ஹாய் ஆல், வெல்கம் டு கல்கி டெக். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹவு டு லோட் த டேட்டா ஃப்ரம் AWS டு ஸ்னோஃப்ளேக். என்னோட டேட்டா வந்து AWSல இருந்து நான் எப்படி ஸ்னோஃப்ளேக் டேபிளுக்கு டேட்டா லோட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் பார்க்குறோம். அதுக்கு சில ஸ்டெப்ஸ்லாம் இருக்குது. நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸ்டெப் ஒன்று வந்து கிரியேட் ஃபார் AWS ட்ரையல் அக்கௌண்ட் சொல்லிட்டு இருக்கு. நமக்கு வந்து கம்பல்சரி வந்து AWSோட அக்கௌண்ட் வந்து இருக்கணும். நமக்கு இது வந்து AWS யூஸ் பண்ணுறதுக்காக அந்த அக்கௌண்ட் வந்து லாகின் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னா, ஒரு மெயில் ஐடி இருக்கணும். ப்ளஸ் அது கூட வந்து நம்மளோட ஏடிஎம் கார்டு, டெபிட் கார்டோ இல்லை கிரெடிட் கார்டோ ஏதாவது ஒரு கார்டு கம்பல்சரி இருக்கணும். ஏன் அப்படின்னா நம்ம அக்கௌண்ட்ல இருந்து ஒரு ₹2 வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. அந்த ₹2 வந்து ரீஃபண்ட் தான் நமக்கு ஒரு நெக்ஸ்ட் 48 ஹவர்ஸில் அந்த அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் ஆகிடும் நமக்கு. நம்ம ஏடபிள்யூஸ்ல வந்து என்னென்னலாம் பண்ண போகிறோம் அப்படின்னா, அதில் வந்து ஏகப்பட்ட சர்வீஸ் இருக்குது. பட் நம்ம வந்து மோஸ்ட்லி ஒரு 2 சர்வீஸ் யூஸ் பண்ணுவோம். என்னென்ன சர்வீஸ்னா S3ன்னு சொல்லிட்டு ஒரு சர்வீஸும் IAMன்னு சொல்லிட்டு ஒரு சர்வீஸும். இந்த S3 சர்வீஸ் வந்து எதுக்காக நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸ்டோரேஜ்க்காகவும் இந்த IAM சர்வீஸ் வந்து நம்ம அக்சஸ் கொடுக்கறதுக்காகவும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த 2 சர்வீஸுமே. இப்போ நான் வந்து AWS அக்கௌண்ட் வந்து எப்படி லாகின் பண்ணுறேன்னு சொல்கிறேன். அமேசான் வெப் சர்வீஸ்க்குள்ளே போனோம் அப்படின்னா, நான் ஆல்ரெடி வந்து அக்கௌண்ட் வந்து லாகின் பண்ணிட்டேன். அதனால் எனக்கு வந்து சைன் இன் டு கன்சோல்னு சொல்லிட்டு வரும். பட் நியூ யூஸராக வராங்க அப்படின்னா, கிரியேட் ஃப்ரீ அக்கௌண்ட்னு சொல்லிட்டு கொடுத்தோம் அப்படின்னா, இதோட பேசிக் இன்ஃபர்மேஷன் நம்மளோட ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் இந்த மாதிரி பேசிக் இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆஃப்டர் தட் நம்மளோட பேங்க் கிரெடிட் கார்டு வந்து டெபிட் கார்டோ ஏதோ ஒரு அக்கௌண்ட் கார்டு டீட்டெயில்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணணும் கம்பல்சரி. நான் இப்போ வந்து சைன் இன் டு கன்சோல் ஸ்க்ரீன்குள்ளே போகிறேன். நான் இது வந்து ஃப்ரீக்வெண்ட்லி இந்த அமேசான் பேஜ் யூஸ் பண்ணுறதுனால எனக்கு வந்து நான் யூஸ் பண்ணுற 2 சர்வீஸுமே வந்து ரீசென்ட்லி விசிட்னு சொல்லிட்டு இந்த 2 சர்வீஸுமே வருது. இன்கேஸ் நம்ம வந்து நியூவாக பண்ணுறோம் அப்படின்னா, இதோட சர்வீஸ்குள்ளே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹோம் பேஜ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் சம்திங். இது வந்து ஆல் சர்வீஸ்குள்ளே போனோம் அப்படின்னா ஏகப்பட்ட சர்வீசஸ் இருக்கும். என்னென்ன சர்வீஸ்னு சொல்லிட்டு அந்த சர்வீஸில் வந்து நம்ம மேனுவலாகவே சர்ச் பண்ணி கூட எடுத்துக்கலாம். ஸோ இங்கே நம்ம சர்ச் பாரில் போயிட்டு நம்ம S3ன்னு சொல்லிட்டு கூட நம்ம கொடுத்துக்கலாம் அப்படி காமனாகவே. நம்ம வந்து 2 சர்வீஸும் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து S3. இந்த S3 வந்து எதுக்காக அப்படின்னா ஸ்டோரேஜ்க்காக. ஸ்டோர் அண்ட் ரிட்ரீவ் எனி அமௌண்ட் ஆஃப் த டேட்டா ஃப்ரம் த எனிவேர். நான் இதில் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த S3 வந்து ஸ்டோரேஜில் வந்து நான் வந்து ஒரு பக்கெட் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். கிரியேட் பக்கெட். ஸோ காமனாகவே பக்கெட் அப்படின்னா ஸ்டோர் பண்ணுறது தான். ஸோ நான் வந்து ஒரு பக்கெட் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த பக்கெட் நேம் வந்து எப்போவுமே வந்து ஒரு யூனிக்காக தான் இருக்கணும். நான் ஸோ இந்த மந்த் ஜூலைங்கனால ஜூலை பேஸ் பண்ணி ஒரு பக்கெட் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஜூலை பக்கெட் 1 2 3 4 5ன்னு சொல்லிட்டு நான் கொடுத்துக்கிறேன். பிளாக் ஆல் பப்ளிக் அக்சஸ் இது எல்லாமே பிளாக்ல இருக்குது. இதை வந்து நம்ம பப்ளிக்காக நான் வந்து அக்சஸ் பண்ணுறதுக்காக நான் பப்ளிக்கை வந்து எனேபிள் பண்ணிக்கிறேன். இதை வந்து டிக் பண்ணிக்கிறேன். நான் அக்னாலேஜ் பண்ணிக்கிறேன். இதை கிரியேட் பக்கெட் வந்து இப்போ எனக்கு வந்து கிரியேட் ஆயிடுச்சு. நான் ஜஸ்ட் இப்போ அந்த கிரியேட் பண்ண பக்கெட் வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணதுக்கு அடுத்து என்னன்னா, அந்த பக்கெட்குள்ளே போயிட்டு ஒரு ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். S3 ஃபோல்டர்னே கொடுத்துக்கிறேன் நான் இங்கே அந்த பக்கெட்குள்ளே வந்து. ஸோ ஃபோல்டர் ஒன்று கிரியேட் ஆயிடுச்சு. நான் ஜஸ்ட் இப்போ அந்த ஃபோல்டர் வந்து ஓப்பன் பண்ணுறேன். இங்கே வந்து அப்லோடுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த அப்லோட் வந்து எதுக்காக அப்படின்னா, என்னோட ஃபைல் வந்து நான் வந்து இன்டர்னல் சிஸ்டத்தில் வச்சிருக்கேன். இன்டர்னல்ல இருந்து நான் வந்து S3க்குள்ளே வந்து அந்த ஃபைலை வந்து இங்கே நான் வந்து லோட் பண்ணிக்கிறேன். ஆட் ஃபைல்ஸ் கொடுக்குறேன். என்னோட லோக்கல் டிஸ்க் ஹச்சில் டேட்டா லோடிங்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டரில் EMPன்னு சொல்லிட்டு அந்த ஃபைல் வச்சிருக்கேன். நான் ஜஸ்ட் இங்கே வந்து அந்த ஃபைலை வந்து அப்லோட் பண்ணிக்கிறேன். அப்லோட் சக்சீடுன்னு வந்துருச்சு. நான் ஜஸ்ட் மேலே போயிட்டு ஜஸ்ட் இதை க்ளோஸ் பண்ணுறேன். நான் இப்போ இந்த காப்பி S3 URLனு இருக்குது. இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். இதை காப்பி பண்ணிவிட்டு ஒரு நியூ நோட் பேடில் வந்து நான் இதை வந்து அப்படியே இங்கே வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இப்போது நமக்கு வந்து ஏதாவது ஒரு ஃபைல்ஸ் வந்துச்சு அப்படின்னா மோஸ்ட்லி இந்த மாதிரி தான் S3ல தான் நம்ம ஸ்டோர் பண்ணணும். S3ல தான் எடுப்பாங்க. மோஸ்ட்லி அப்படின்னா கிளைண்ட்டுகிட்ட இருந்து வர ஃபைல்ஸ் எல்லாமே வந்து S3 பக்கெட்டில் தான் இருக்கும். இந்த S3 பக்கெட்டில் இருந்து தான் நம்ம நெக்ஸ்ட் வந்து நம்ம ஸ்னோஃப்ளேக் டேபிளுக்கு ஒரு ஸ்டேஜிலுக்கு மூவ் பண்ணி ஸ்டேஜில் இருந்து ஸ்னோஃப்ளேக் டேபிளுக்கு மூவ் பண்ண போகிறோம். இப்போ வந்து பக்கெட் ஒன்று கிரியேட் பண்ணி நம்ம ஃபைல் இங்கே வந்துருச்சு. இப்போ வந்து இந்த ஃபைலுக்கு வந்து நம்ம S3க்கு வந்து நம்ம அக்சஸ் கொடுக்கணும். அதுக்காக அந்த அக்சஸ் ரிலேட்டடாக நமக்கு வந்து IAM அந்த அக்சஸ் இந்த சர்வீஸு. IAM அப்படின்னா ஐடென்டிட்டி அண்ட் அக்சஸ் மேனேஜ்மெண்ட். இதில் போய்ட்டு ஒரு ரோல் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறோம். இந்த ரோலை செலக்ட் பண்ணோம் அப்படின்னா இங்கே இந்த ரோலை செலக்ட் பண்ணோம் அப்படின்னா கிரியேட் ரோல்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. நம்ம ரோல் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இதில் வந்து அப்படின்னா ஏகப்பட்ட அக்கௌண்ட்ஸ் இருக்குது, சர்வீஸ் இருக்குது. AWS அக்கௌண்ட் இது சர்வீஸ். இதில் வந்து நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா AWS அக்கௌண்ட்டை சூஸ் பண்ணிக்கிறோம். ஏன் அப்படின்னா
தேர்ட் பார்ட்டி ரிலேட்டடாக பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஏடபிள்யூஎஸ் அக்கௌண்ட் தான் சூஸ் பண்ணணும். ஏன்னா ஸ்னோஃப்ளேக் வந்து தேர்ட் பார்ட்டி அக்கௌண்ட், அதனால் வந்து நான் ஏடபிள்யூஎஸ் அக்கௌண்ட் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். இங்கே அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணோம் அப்படின்னா நெக்ஸ்ட் கொடுக்குறேன். இதில் நான் S3 கொடுத்தேன் அப்படின்னா அமேசான் S3 ஃபுல் அக்சஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இதை நான் வந்து டிக் பண்ணிக்கிறேன். அமேசான் ஃபுல் அக்சஸ் வந்து நான் சர்வீஸ் எனேபிள் பண்ணுறேன். இதை டிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறேன். இங்கே வந்து ரோல் வந்து நான் ஒரு நேம் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். இங்கே R1ன்னு சொல்லிட்டு ஒரு நேம் கிரியேட் பண்ணுறேன். ரோல் கிரியேட் பண்ணிக்கிறேன். இங்கே ரோல் வந்து கிரியேட்டட் R1 கிரியேட்டட்னு வந்துருச்சு. இதை நான் ஜஸ்ட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். நான் கிரியேட் பண்ண R1 ரோலை வந்து நான் ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போது ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ARN URL வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். இங்கே காப்பி பண்ணிவிட்டு இதையும் ஒரு நோட் பேடில் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ அமேசான் AWS அக்கௌண்ட்டை லாகின் பண்ணிவிட்டு ப்ளஸ் அதில் வந்து ரெண்டு சர்வீஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஒன்று S3, ஒன்று IAM சர்வீஸ். S3 வந்து ஸ்டோரேஜ்க்காகவும், IAM வந்து அக்சஸ்க்காகவும். இது ரெண்டுமே இப்போ நம்ம பண்ணிட்டோம். ஸ்டெப் 1 வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸ்டெப் 2 வந்து இப்போ வந்து ஸ்டோரேஜ் இன்டிகிரேஷன், கிரியேட் ஸ்டோரேஜ் இன்டிகிரேஷன் சொல்லிட்டு செகண்ட் ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுறோம். நம்ம இப்போ 2 URL காப்பி பண்ணியிருந்தோம். அந்த 2 URLமே இங்கே தான் யூஸ் பண்ண போகிறோம். கிரியேட் ஆர் ரீப்ளேஸ் ஸ்டோரேஜ் இன்டிகிரேஷன் சொல்லிட்டு அதுக்கு நேம் வந்து ஒன்று செட் பண்ணணும். அந்த நேம் வந்து STGன்னு சொல்லிட்டு நம்ம வச்சுருக்கோம். இப்போது நெக்ஸ்ட் வந்து டைப் வந்து எக்ஸ்டர்னல் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் இந்த டைப் வந்து எக்ஸ்டர்னல் எதுக்காக யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து தேர்ட் பார்ட்டிலேருந்து வர அக்கௌண்ட்ஸ், ஐ மீன் எப்படி சொல்கிறது, இந்த டைப் வந்து எக்ஸ்டர்னல் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஃபைல்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட் க்ளவுட்லேருந்து வர்ற ஃபைல்ஸ் எல்லாமே வந்து எக்ஸ்டர்னல் ஸ்டேஜில் தான் ஸ்டோர் ஆகும். ஸோ அந்த எக்ஸ்டர்னல் ஸ்டேஜ் இருந்தால் மட்டும் ஸ்டோர் ஆகும். அதுக்காக தான் எக்ஸ்டர்னல் ஸ்டேஜை நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம். அடுத்து வந்து எனேபிள் ட்ரூன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஆப்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த எனேபிள் ட்ரூ வந்து எதுக்காக அப்படின்னா இதோட டிஃபால்ட்டாகவே வந்து ஃபால்ஸில் இருக்கும். அதை வந்து நம்ம மேனுவலாகவே வந்து டர்ன் ஆன் பண்ணுற மாதிரி எனேபிள் வந்து ட்ரூன்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்குறோம். ஸ்டோரேஜ் ப்ரொவைடர் வந்து S3 சூஸ் பண்ணியிருக்கோம். இங்கே எதுக்காக அப்படின்னா நமக்கு இங்கே வந்து யார் இங்கே ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னா S3 தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸ்டோரேஜ் AWS ரோல் ARN சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். இதுதான் வந்து இப்போ AWSக்கும் ஸ்னோஃப்ளேக்கும் ஒரு லிங்க் பண்ணுறது இதுதான். ஸோ இந்த இடத்துல தான் நம்ம வந்து ஆல்ரெடி காப்பி பண்ணி வச்சிருந்த URL எடுத்து வந்து இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுறோம். ஸோ அப் டு இது வரை காப்பி பண்ணி அப்படியே இங்கே வந்து காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணுறோம். இதை நெக்ஸ்ட் வந்து என்னன்னா ஸ்டோரேஜ் அலௌட் லொக்கேஷன் சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இது நம்ம ஃபைல் வந்து எந்த லொக்கேஷனில் இருக்குங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக இந்த URL யூஸ் பண்ணுறோம். அந்த S3 URL தான் இந்த URL. ஸோ இது அப்படியே இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணுறோம். இப்போ வந்து என்னென்னா கிரியேட் ஒரு ஸ்டோரேஜ் இன்டிகிரேஷன் வந்து கிரியேட் பண்ணுறோம். இப்போ இன்டிகிரேஷன் ஸ்டேஜ் STG சக்ஸஸ்ஃபுல்லி கிரியேட்டட். நான் இப்போ கிரியேட் பண்ண இந்த STG வந்து டிஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கிறேன். இதோட ப்ராப்பர்ட்டிஸ்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. என்ன இதுலேருந்து ஒரு ட்ரஸ்ட் பாலிசி வந்து நம்ம அப்டேட் பண்ணுறதுக்காக நம்ம இதை யூஸ் பண்ணணும். நான் ஜஸ்ட் இதை வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் அதை ஃபாலோ பண்ணுவோம். நான் இதை ஒரு ஸ்டோரேஜ் இன்டிகிரேஷன் நேம் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நான் பட் இங்கே என்ன நேம் யூஸ் பண்ணியிருக்கோம் அதே நேம் தான் இங்கே கொடுக்கணும். நம்ம இந்த STG தான் டிஸ்கிரைப் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ இதோட ப்ராப்பர்ட்டிஸ்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இதோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து டிஃபால்ட்டாகவே பார்த்தோம் அப்படின்னா ஃபால்ஸ் கண்டிஷனில் இருக்கும். பட் நம்ம வந்து ட்ரூ கண்டிஷனில் வச்சுருக்கோம். ஸோ ஸ்டோரேஜ் ப்ரொவைடர் வந்து ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ வந்து S3 தான். நம்மளும் இங்கே S3 தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அலௌடு லொக்கேஷன் நம்ம ஃபைல்ஸ் எந்த இடத்துலேருந்து வரணுங்கிறதுக்காக நம்ம அலோவ் பண்ணியிருக்கோம். இன்கேஸ் எந்த லொக்கேஷன் வந்து வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம பிளாக் பண்ணணும், இந்த லொக்கேஷன் வந்து ஃபைல் எனக்கு பிக் பண்ணவே கூடாது அப்படின்னா இந்த இடத்த வந்து பிளாக் லொக்கேஷன் வந்து போட்டோம் அப்படின்னா எந்த ஃபைல் வந்து ஹிட் பண்ணவே பண்ணாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த IAM யூசர் ARN இருக்கு. ஸோ இதுதான் நமக்கு இப்போ தேவை. இந்த URL அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிட்டு இந்த நோட் பேடில் ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணிடுறோம் ஃபஸ்ட்டு. இப்போ வந்து அகைன் வந்து AWS அக்கௌண்ட்டுக்குள்ளே போயிட்டு இந்த நம்ம ஆல்ரெடி வந்து IAM ஆக்சஸில் வந்து ரோல் ஒன்று கிரியேட் பண்ணியிருப்போம் R1ன்னு சொல்லிட்டு. அந்த R1ல வந்து ட்ரஸ்ட் பாலிசின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அந்த ட்ரஸ்ட் ரிலேஷன்ஷிப், இந்த ரிலேஷன்ஷிப்குள்ளே போயிட்டு இந்த எடிட் ட்ரஸ்ட் பாலிசின்னு இருக்குது. இந்த பாலிசி வந்து நம்ம அப்டேட் பண்ணணும்.
ஸோ இது அப்டேட் பாலிசின்னு சொல்லிட்டு இருக்குது. இந்த அப்டேட் பாலிசி வந்து அப்டேட் பண்ணலாம். ஸோ ட்ரஸ்ட் பாலிசி அப்டேட்டட். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஸ்டேஜ் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். கிரியேட் ஆர் ரீப்ளேஸ் ஸ்டேஜ் EX ஸ்டேஜ் எக்ஸ்டர்னல் ஸ்டேஜ் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ப்ளஸ் ஸ்டோரேஜ் இன்டிகிரேஷன் வந்து நம்ம என்ன நேம் இங்கே என்ன ஸ்டோரேஜ் இன்டிகிரேஷன் கிரியேட் பண்ணியிருக்கோமோ அந்த நேம் அப்படி இங்கே கால் பண்ணியிருக்கோம் STGன்னு சொல்லிட்டு. என்னோட URL வந்து நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். என்னோட ஃபைல்ஸ் வந்து எந்த லொக்கேஷனில் இருக்குன்னு சொல்லிட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக இந்த URL யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த பாத்தில் தான் என்னோட ஃபைல் இருக்குங்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ வந்து ஸ்டேஜ் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸ்டேஜ் ஏரியா EX ஸ்டேஜ் சக்ஸஸ்ஃபுல்லி கிரியேட்டட். நான் ஜஸ்ட் இந்த ஸ்டேஜில் இருக்கிறத நான் வியூ பண்ணி பார்த்துக்கிறேன். இப்போ வியூ பண்ணுறதுக்கு லிஸ்ட் கமாண்ட் யூஸ் பண்ணுவோம். நம்ம லிஸ்ட் நான் இங்கே ஸ்டேஜ் கிரியேட் பண்ணேன். அந்த ஸ்டேஜ் நேமை தான் நான் இங்கே கால் பண்ணியிருக்கேன். இப்போது என்னோடய ஸ்டேஜில் பார்த்தோம் அப்படின்னா நான் S3ங்கிற பக்கெட்டில் ஜூலை பக்கெட் 1 2 3 4 5 சொல்லிட்டு ஒரு பக்கெட் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்குள்ளே S3ங்கிற ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த ஃபோல்டருக்குள்ளே தான் emp.csvன்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் வச்சுருக்கேன். நான் இப்போது என்னோட ஸ்டேஜில் இருக்கிற ஃபைலை நான் வியூ பண்ணி பார்க்கணும் அப்படின்னா டாலர் தான் யூஸ் பண்ணி ஆகணும் காலத்தை ஸ்பெசிஃபிக் பண்ணுறதுக்காக. நான் அப் டு 4 காலம் வச்சுருக்கேன். அதனால $1 $2 $3 $4ன்னு வச்சுருக்கேன். பேஸ்ட் ஆன் காலத்தை பேஸ் பண்ணி தான் நம்ம டாலர் யூஸ் பண்ணுவோம் இங்கே. நான் இப்போ அந்த ஸ்டேஜை வியூ பண்ணி பார்த்துக்கிறேன். நான் இப்போ வியூ பண்ணேன் அப்படின்னா என்னோட ஸ்டேஜில் இருக்கிற டேபிள் வந்து 4 காலம்ஸ் 4 ரோஸ் இருக்குது. இப்போ நான் ஸ்டேஜுக்கு வந்ததுக்கு அடுத்தது நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஸ்டேஜில் இருந்து என்னோட ஸ்னோஃப்ளேக் டேபிளுக்கு வந்து நான் வியூ பண்ணிக்க போகிறேன். பட் நான் அதுக்கு முன்னாடி வந்து இதை பேஸ் பண்ணி நான் வந்து ஸ்னோஃப்ளேக்லேருந்து ஒரு டேபிள் வந்து கிரியேட் பண்ணணும். இந்த 4 காலம் இந்த காலத்தோட டேட்டா டைப்பை பேஸ் பண்ணி நான் ஒரு டேபிள் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போது ஸோ ஃபஸ்ட்டு காலம் வந்து ஐடி நம்பர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கான் டேட்டா டைப்பு. செகண்ட் காலம் வந்து வேர்க்கர் 2 யூஸ் பண்ணி ஸ்ட்ரிங் இருக்கிறதுனால. ஸோ தேர்டும் அதே தான் சேம் ஃபோர்த்து நான் அதையே யூஸ் பண்ணியிருக்கேன். நான் ஒரு டேபிள் வந்து இப்போ கிரியேட் பண்ணுறேன். டேபிள் நேம் வந்து கிரியேட் டேபிள் EMP டீட்டெயில்ஸ் சொல்லிட்டு டேபிள் ப்ளஸ் ஐடி வேர் நேம் சிட்டி கண்ட்ரின்னு சொல்லிட்டு காலம் நேம் யூஸ் பண்ணியிருக்கேன். கிரியேட் பண்ணுறேன். டேபிள் ஒன்று கிரியேட் பண்ணுறப்போ டேபிள் EMP டீட்டெயில்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லி கிரியேட்டட். நான் இப்போ கிரியேட் பண்ண டேபிள் வந்து ஜஸ்ட் வியூ பண்ணி பார்த்துக்கிறேன் அதோட ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஐடி நேம் சிட்டி கண்ட்ரின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. இப்போ வந்து நான் ஸ்னோஃப்ளேக்கில் வந்து ஒரு எம்டி டேபிளை கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஸ்டேஜில் இருந்து நான் டேட்டாவை லோட் பண்ண போகிறேன். இப்போது அதுக்கு வந்து காப்பி கமாண்ட் தான் யூஸ் பண்ணுவோம் நம்ம ஸ்னோஃப்ளேக்கில் யூஸ் பண்ணுறதுக்கு. காப்பி இன்டூ EMP டீட்டெயில்ஸ். நான் இப்போ ஸ்னோஃப்ளேக்கில் கிரியேட் பண்ண டேபிள் நேம் ஃப்ரம் எங்கேருந்து என்னோட ஃபைல்ஸ் இருக்குது அப்படின்னு எங்கேருந்து வரப்போகுது அப்படின்னு EX ஸ்டேஜ். இந்த EX ஸ்டேஜ் வந்து ஆல்ரெடி இங்கே வந்து நான் கிரியேட் பண்ணேன். இங்கே தான் இப்போ என் டேட்டா இருக்குது. இதில் தான் இப்போ EMP டீட்டெயிலுக்கு காப்பி பண்ண போகிறேன். ஃபைல் ஃபார்மேட் என்னோட ஃபைல் வந்து CSV ஃபார்மேட்டில் இருக்குது. நான் வந்து ஸ்கிப் ஹெட்டர் ஒன்று கொடுத்துருக்கேன். என்னோட ஹெட்டர் வந்து ஸ்கிப் பண்ணுன்னு சொல்லிட்டு. ஸோ ஃபைல் வந்து என்னோட ஃப்ரம் லொக்கேஷன் வந்து லோடட் 4 rows வந்து லோட் ஆகிருக்கு. நான் அகைன் போயிட்டு நான் டேபிளில் போய் வியூ பண்ணி பார்த்துக்கிறேன். வியூ பண்ண அப்படின்னா என்னோட டேட்டா வந்து ஃபுல்லாகவே லோட் ஆகிடுச்சு ஸ்னோஃப்ளேக் டேபிளில். ஸோ நான் மறுபடியும் போய் ஸ்டேஜ்லேயும் செக் பண்ணிக்கிறேன். ஸ்டேஜ்லேயும் என் டேட்டா இருக்குது ப்ளஸ் என்னோட டேபிளுக்கு வந்துருச்சு. நான் இப்போது டேபிள் வந்து லோட் பண்ணதுக்கு அடுத்து நான் அகைன் மறுபடியும் காப்பி கமாண்ட் யூஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து மறுபடியும் என்ன வருதுன்னு சொல்லிட்டு செக் பண்ணலாம். இப்போ மறுபடியும் நான் இன்னொரு டைம் வந்து காப்பி பண்ணுறேன். ஸோ காப்பி எக்ஸிக்யூட்டட் வித் 0 ஃபைல்ஸ் ப்ரொசீடுன்னு இருக்கு. பட் நான் ஒரு டைம் தான் என்னால் காப்பி பண்ண முடியும். ஒன் மோர் டைம் வந்து காப்பி பண்ணணும்னா பண்ண முடியாது. நான் இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே இன்னொரு கமாண்ட் ஆட் பண்ணணும். ஃபோர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கமாண்ட் ஆட் பண்ணோம் அப்படின்னா அகைன் காப்பி ஆகும். இந்த ஃபோர்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அகைன் டூப்ளிகேட் ஜென்ரேட் பண்ணும் இந்த டேபிளுக்கு.
ஸோ அதுக்காக தான் ஃபோர்ஸ்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுறோம். இங்கே வித்தவுட் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணதுனால ஒரு டைம் தான் காப்பி பண்ண முடிஞ்சுது. நம்ம ஃபோர்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா மல்டிபிள் டைம் நம்மளால் எத்தனை டைம் வேணாலும் காப்பி பண்ணிகிட்டே போகலாம். ஸோ அதே சேம் கமாண்ட் தான், காப்பி இன்டூ இஎம்பி டீட்டெயில் ஃப்ரம் எங்கேருந்து அப்படின்னா ஸ்டேஜில் இருந்து. ஃபைல் ஃபார்மேட் வந்து டைப் வந்து சிஎஸ்வி தான் கொடுத்துருக்கேன், ஸ்கிப் ஹெட்டர் கொடுத்துடணும். ஃபோர்ஸ் ட்ரூ. இது வந்து இங்கே ஃபோர்ஸ் கமாண்ட் வந்து டிஃபால்ட்டாகி ஃபால்ஸில் இருக்கும். ஸோ இங்கே வந்து நம்ம மேனுவலாகவே ஃபோர்ஸ் ட்ரூன்னு சொல்லிட்டு கமாண்ட் கொடுக்குறோம். ஸோ இப்போ நான் இதை எக்ஸிக்யூட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து ரிப்பீட்டடாக மறுபடியும் டீட்டெயில்ஸ் மறுபடியும் இன்னொரு டைம் டேட்டா வந்து டூப்ளிகேட்டாக ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ லோடட் 4. நான் மறுபடியும் இங்கே டேபிளை வியூ பண்ணி பார்க்குறேன். ஸோ ஐடி வந்து 1, ஐடி 1, நேம் வந்து கல்கி. ஸோ ஐடி 2 வந்து நீலன், செகண்ட் ஐடி நேம் 2 நீலன். ஸோ கௌசிக் தேர்டு. ஸோ ரிப்பீட்டடாக பார்த்தோம்னா எனக்கு டூப்ளிகேட் 4 ரோஸ் இருக்குது, அந்த 4 ரோஸுமே ரிப்பீட்டடாகவே எனக்கு வந்திருக்கு. ஸோ இது வந்து எனக்கு வந்து டூப்ளிகேட் வரணும் அப்படின்னா நான் இதை தான் யூஸ் பண்ணணும். ஸோ ஏடபிள்யூஎஸ்லேருந்து ஸ்னோஃப்ளேக்கு டேட்டா இப்படி தான் லோட் பண்ணணுங்கிறது இந்த ப்ரொசீஜர் தான் பண்ணுறோம். ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இந்த ஃபோர்ஸ் கமாண்ட் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு ரிப்பீட்டடாக டூப்ளிகேட்ஸ் வருதுல்ல, இந்த டூப்ளிகேட்ஸ் எப்படி டெலீட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கடுத்தது இன்னொரு நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எனக்கு இந்த ஸ்னோஃப்ளேக் டேபிள் ஸ்டேஜிலேருந்து ஸ்னோஃப்ளேக் டேபிளுக்கு மூவ் பண்ணதுக்கு அடுத்தது இந்த டேட்டா வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்டேஜ் டேபிள்லையும் இருக்குது. இங்கே ஸ்டேஜ்லேயும் வச்சுருக்கேன், ஸ்னோஃப்ளேக் டேபிள்லையும் நான் வச்சுருக்கேன். ஸோ இது ரெண்டுமே இருக்கிறதுனால எனக்கு வந்து என்னென்னா ஸ்பேஸ் யூஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஸ்பேஸ் யூஸ் எப்படி ரெடியூஸ் பண்ணணுங்கிறத நான் நெக்ஸ்ட் கிளாஸ்லேயும் நான் அதையும் சொல்கிறேன் நான். ஸோ தேங்க்ஸ் டு ஆல். இதில் ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்துச்சு, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.